பணம் 10 செய்யும். என்கிட்ட வந்தா 11 செய்யுன்ற மாரி வந்தது. பணம் காசுலாம் அப்புறமேட்டு தாங்க. சொந்த பந்தம் தாங்க முக்கியம். எதனாச்சும் நமக்கு ஓடி வர்றது சொந்தம் தாங்க. எதனா ஒண்ணு போயிடுச்சுனாலும் சொந்தம் தாங்க வரும். ஆனா இந்த காலகட்டத்தில இருக்கிற சொந்தம்லாம் பார்த்தீங்கன்னா, பணம் இருக்குதா? செல்வாக்கு இருக்குதா? நல்லா நகை போட்டுன்னுக்கிறாங்களா? இவங்க நல்லா இருக்கிறாங்களா? அப்படிதாங்க பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே பழகாம, அப்படிலாம் எதுவுமே நினைக்காம, சாதாரணமா மனுஷனாவே மதிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையாவே சொல்றேன், இந்த உலகமும் நல்லாயிருக்கும், இந்த மனசும் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் கடவுள் நல்லபடியா தருவார். அதை யோசிச்சு நடந்தாலே போதுங்க. நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் பேச தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு இதுதான் தெரியும். சொந்த பந்தம்ன்றது எல்லாத்துக்கும் தான் வந்தால் மட்டும்தான் சொந்தம் பந்தம். சொந்த பந்தன்றது இவங்க பணம் கேட்க போகிறாங்க, இவங்க காசு கேட்க போகிறாங்க, இவங்களாண்ட வச்சுக்கூடாது, அவங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களாம் சொந்தக்காரங்களே கிடையாது. அவங்கள கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க.